தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத பாடம் 3 யோவான், ஒரே ஒரு அதிகாரம், 1 முதல் 14 வசனங்கள். வேதத்தில் 64வது புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான், அன்பின் அப்போஸ்தலர். 3ஆம் யோவான், பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலர் யோவான் தனது உள்ளூர் சபையில் ஒரு கடினமான சூழ்நிலையில் தனது ஆவிக்குரிய நண்பரான சபையின் மூப்பரான காயுவை ஊக்குவிக்க இந்த கடிதத்தை எழுதுகிறார். அதாவது கர்த்தரின் சத்தியத்தில் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பகுதியாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, 3 யோவான் 1 முதல் 14 வசனங்களை ஜபத்தோடு நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு அழகாக சொல்லப்படுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். 2வது வசனம். 5வது வசனம், பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் என்று சொல்லப்படுகிறது. 11வது வசனத்திலே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. பிரியமானவனே என்கிற ஒரு வார்த்தை இந்த கடிதத்தில் 14 வசனங்களில் 3 முறை வரும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சரீரத்தில் ஆசீர்வாதம், அதே போல ஆன்மீக வாழ்க்கையில் ஆசீர்வாதம், பொருளாதார வாழ்க்கையில் ஆசீர்வாதம், சமுதாய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற விரும்புகிற ஒரு தேவன். கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த 3 யோவான் 1 முதல் 14 வரையில், முதலாவது சத்தியத்தில் நடப்பது, வாக்கிங் இன் ட்ரூத். காயு அவர்களை யோவான் நேசித்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மக்கள் சத்தியத்தை காண முடிந்தது. அது யோவானுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கிறிஸ்துவ பெற்றோரும் 4வது வசனத்தை நாம் மையமாக வைத்து அதை எதிரொலிக்கவும் அதை ஜபமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டில் வேறொரு சந்தோஷம் இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சத்தியத்தில் நடப்பது. 2வதாக சத்தியத்துக்காக உழைப்பது. கர்த்தருடைய விசுவாசிகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் உண்மையில் உதவி செய்து ஊக்குவித்து நன்மை செய்வதிலும் சத்தியத்தை பரப்புவதிலும் அவர்களுடன் சக ஊழியர்களாக நாம் மாறுகிறது மட்டுமில்லாமல் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தில் நடக்க வேண்டும், சத்தியத்திற்காக உழைக்க வேண்டும். சத்தியத்தை அறியாதவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், சத்தியத்தில் அறிந்தவர்கள் சத்தியத்தில் வளரவும், அதன்படி நடக்கவும் நாம் அவர்களுக்கு ஜபத்தோடு ஒத்தாசை செய்ய வேண்டும். விசேஷித்த விதமாக கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விருந்தோம்பல் மிகவும் முக்கியமானது. அதை நாம் மீண்டும் உயிர்ப்பித்து அதை கட்டி எழுப்ப வேண்டும். 3வது, சத்தியத்தை வரவேற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவானிடமிருந்து வந்த செய்தி, தியோத்திரப்பு நிராகரித்ததை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? அவர் மிகவும் பிரிக்கப்பட்டவராக இருந்தால் யோவானின் நண்பர்களை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளின் மக்களை நாம் வரவேற்கும் பொழுது நாம் சத்தியத்தை வரவேற்கிறோம். உண்மையாக சத்தியம் யாரிடத்தில் இருக்கிறதோ நாம் அவர்களை வரவேற்க வேண்டும். உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி நடக்கிற அனைவருக்கும் நான் நண்பன் என்று வேதம் சொல்லுகிறது.
கடைசியாக சத்தியத்திற்காக நாம் சாட்சி கொடுக்க வேண்டும். எல்லா சபை உறுப்பினர்களும் தியோத்திருப்பை போன்றவர்கள் அல்ல. சத்தியத்தை நேசித்து அதன்படி வாழும் தெமெத்திரியு போன்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் உள்ளூர் சபையை ஆரோக்கியமாக்குகிறார்கள் என்று அழகாக சொல்லப்படுகிறது. கர்த்தருக்குள் அருமையான தெய்வச்சனமே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. 3 யோவான் இந்த பைபிள் ஸ்டடி 1 முதல் 14 வரை நீங்கள் வாசித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை விளக்கி கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். 4 காரியங்கள்: வாக்கிங் இன் ட்ரூத், ஒர்க்கிங் ஃபார் ட்ரூத், welcoming the truth, witnessing for the truth. This is the 3rd John, the gist of this epistle. இந்த நிருபத்தினுடைய 4 காரியங்கள் முக்கியமானவை இவைகள். பிரியமானவனே என்கிற வார்த்தை 3 முறை அழகாக வந்து கொண்டிருக்கும். இதில் காயு, திமோத்திரியு, தியோத்திரப்பு, அது மட்டுமில்லாமல் இதை எழுதியவர் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான், இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவர், அன்பின் அப்போஸ்தலர். நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும், சத்தியத்துக்காக உழைக்க வேண்டும், சத்தியத்தை வரவேற்க வேண்டும், சத்தியத்துக்கு நாம் சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை அனைவரோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.